கவுன்சிலிங் வரைக்கும் வந்திருக்கேன். ஏன்னா எட்ஜு கிட்ட போயிட்டு ஒரு 10-6 அந்த மாதிரி மார்க்ஸ்ல தான் நான் லாஸ் பண்ணியிருக்கேன். அப்பா தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. நீ எத்தனை இயர் ட்ராப் பண்ணாலும் பரவாயில்ல, நான் உன் கூடவே இருப்பேன். நாங்கள் வந்து படிக்கல, அதனால என் பொண்ணு படிக்கட்டும் அப்படின்ட்டு இது பண்ணாங்க. பேரண்ட்ஸ் சைடில் என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெற்றவங்களும் சொல்லணும். என் தங்கச்சி கூட வந்து வந்ததுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. எங்கள் மீனவ சமுதாயத்தில் இன்னும் நிறைய பேர் இதே மாதிரி படிச்சு பெரிய பெரிய இடத்துக்கு போன்றது. என் பேர் கிருபா, நான் முக்கம்பாடி வில்லேஜ்ல இருந்து வரேன். என்னோட இந்த இயர் நீட் ஸ்கோர் வந்து 564. 7.5 வந்து நாங்கள் எம்எம்சியில் காலேஜ் சீட் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ரொம்ப ஹார்ட் ஒர்க். ஃபர்ஸ்ட்டு நீட் எக்ஸில் வந்து 406 வந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ வந்து 564. செகண்ட் அட்டெம்ப்ட் அப்போ அவ்வளோவா நம்பிக்கை இல்லை. தேர்ட் அட்டெம்ப்ட்ல தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன். கான்ஃபிடென்ட்டாக படிச்சு எம்எம்சியில் சீட் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் முடிவு பண்ணல. தேங்க்யூ. என் பேரு மஞ்சுளா. நான் 7.5 ரிசர்வேஷன்ல மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை சூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ என்னோட அப்பா அம்மா வந்து ஃபார்மர் தான். இது என்னோட 4th அட்டெம்ப்ட். ப்ரீவியஸ் அட்டெம்ப்ட்ல ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்தது. பட் வெயிட் பண்ணாலும் எனக்கு இவ்வளோ பெரிய டாப் காலேஜ் கிடைச்சது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்றேன். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி 7.5 ரிசர்வேஷனுங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஸோ நீட்டை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவை கைவிட்டுருங்க. எங்களை மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வரணும். நாங்களும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸா எம்பிபிஎஸ்ஸா வெளியில வரணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ட் அப்படிங்கறது நமக்குள்ள கிரியேட் ஆகுறது தான். இன்னொருத்தவங்க எவ்வளோ வந்து சொன்னாலுமே அது வந்து உருவாகாது. இப்போ நம்மளா ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணும்போது அந்த இடத்துல டிராப் ஆகாம ஃபர்தரா அதுக்கு முடிவு எடுக்க ட்ரை பண்றதை விட்டுட்டு சூசைட் இந்த மாதிரி போகாதீங்க. ஏன்னா ட்ரை பண்ண கண்டிப்பா என்ன மாதிரி சொல்றேன். இப்போ நான் 4th அட்டெம்ப்ட் தான். ஆனா என்னாலேயே முடிஞ்சது எம்எம்சி எடுக்க முடியுது அப்படின்னா உங்களாலேயும் முடியும் கண்டிப்பா. அவங்க வந்து ஃபர்ஸ்ட்ல ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, அப்புறம் டவுன் ஆச்சு. ஆனா அவங்க கிட்ட கான்ஃபிடென்ட்டா அவங்களா வர வச்சுக்க அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறிதான். ஆனா நம்ம தான் ஒரு ஸ்டூடெண்டா, நம்மளோட டாக்டரா நம்ம தான் அதை கொண்டு வரணும். ஸோ அதுக்கு ட்ரை பண்ணுங்க. தேவையில்லாம சூசைட் அந்த மாதிரி போகாம ட்ரை பண்ணினா இதை விட நீங்க நினைக்கிறத விட நிறையவே சாதிக்க முடியும். ஆல்ரெடி நான் எடுத்த அட்டெம்ப்ட்ஸ் வந்துட்டு நான் கவுன்சிலிங் வரைக்கும் வந்திருக்கேன். ஏன்னா எட்ஜு கிட்ட போயிட்டு ஒரு 10-6 அந்த மாதிரி மார்க்ஸ்ல தான் நான் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால ரொம்பவே டிராப் ஆயிரும். ரொம்ப ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அந்த மாதிரி போயிட்டேன். மறுபடியும் அதுல இருந்து வெளியில வந்து என்ன வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தது கிளாசிக் நீட் அகாடமின்னு சொல்லலாம். என்னோட ஸ்கோர் வந்து 564. லாஸ்ட் இயர் 421. ஃபர்ஸ்ட் எனக்கு எம்பிபிஎஸ் ஆகணுங்கிறது எய்ம் கிடையாது. வீட்டுல சொன்னதுனால படிச்சேன். படிக்க எல்லாரும் காம்படிஷன் போடும்போது அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் எல்லாரும் இந்த டாக்டர்ஸ் ரிலேட்டடா சோஷியல் சர்வீஸ் பண்ற மாதிரி மோட்டிவேஷன்லாம் சொல்லும் போது அது மேல ஒரு இன்ஸ்பயர் ஆயிட்டு ஃபர்தரா நானா படிக்கணும்னு ஆர்வப்பட்டேன். எக்காரணத்தை கொண்டு மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிற ஒரே நம்பிக்கை தான். அதை வச்சுதான் நாங்க மேல இருக்கோம். முதல் மருத்துவர். ஆமா. பல கஷ்டத்துல செஞ்சு படிக்க வச்சிருக்கிறோம். நாமக்கல், இது வந்து சேலம், ஆத்தூர் எல்லாத்திலயும் கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சிருக்கோம். கடவுள் கிருபை. என்னோட பேர் மூவிதா, நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். அப்பா தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. நீ எத்தனை இயர் ட்ராப் பண்ணாலும் பரவாயில்ல, நான் உன் கூடவே இருப்பேன், படி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தான் சொன்னார். இது எல்லாமே அப்பாவும் என்ன படிக்க வச்ச எங்கள் இன்ஸ்டியூட்டில் இருக்கிற சார் ஸ்டாஃப்ஸ், என்னோட ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் தான். நான்
ஃபர்ஸ்ட் இயரில் என்னோட ஜஸ்ட் ஒரு 25 மார்க்ஸில் போயிடுச்சு. செகண்ட் இயர்லும் அதே திரும்ப தேர்ட் இயரில் ட்ராப் பண்ணி இப்போ க்ராக் பண்ணிட்டேன். தேர்ட் இயரில் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சென்னையில் சூஸ் பண்ணிட்டேன். எம்எம்சி தான் எடுக்கணும்ட்டு தேர்ட் இயர்னால எம்எம்சி தான் ஒரு டார்கெட் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, 7.5ல இப்போ நிறைய டாப்பர்ஸ்லாம் வந்துட்டாங்க. பட் இது ஓகே. அந்த தேர்ட் இயர்னால இப்போ ஸ்டான்லின்ற போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அது கிராக் பண்ணதுக்கு திரும்ப படிக்கணும் நல்லா யோசிக்கிறதுக்கு எல்லாமே அப்பா, அப்புறம் என்னோட இன்ஸ்டியூட் ஸ்டாஃப் தான். அவங்க இல்லாம நான் கிராக் பண்ணிருக்க முடியாது. ரொம்ப நல்லா இருக்குங்க. நாங்க வந்து படிக்கல, அதனால என் பொண்ணு படிக்கட்டும் அப்படின்ட்டு இது பண்ணாங்க. நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம், அவங்க அம்மாவும் கஷ்டப்பட்டாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என் பொண்ணு டாக்டர். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? உங்க வேலையில இருந்து உங்க ஊரை சுத்தி இருக்கிற ஆட்களை தாண்டி இவ்வளவு நாள் அவங்களை படிக்க வச்சது எவ்வளவு சிரமமா இருக்கு? நான் வந்து 5வது மட்டும்தான் கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தேன். நான் ஒரே பையன். அப்பா வந்து என்னை படிக்க வைக்கிறது புள்ள குடிக்காரு. அது நம்ம பிள்ளைங்க அவங்க நம்ம நிலைமைக்கு வரக்கூடாதுன்ட்டு நல்லா கஷ்டப்பட்டு இன்னைக்கு என் பிள்ளைங்க 3 பேரும் ஓரளவுக்கு படிக்க வைக்கிறது. எங்க ஒய்ஃபும் கஷ்டப்படுறாங்க, நாங்களும் கஷ்டப்படுறோம். நான் வெளியில் சொல்லி அவங்க இது பண்ணிக்கல. நாங்க ரொம்ப இப்பவும் கஷ்டப்பட்டு இருக்கோம். பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும். நாங்க என்ன வேணாலும் இன்னும் கஷ்டப்படுறோம். அண்ட் என்னோட ஊர்ல 7.5ல நான் தான் ஃபர்ஸ்ட் டாக்டர். அதுக்கப்புறம் ஸ்டான்லி எடுத்திருக்கேன். அடுத்து என்னோட ஃப்ரெண்டும் இப்போ செகண்ட் டாக்டர் ஆக போறாங்க. அவங்க என்ன காலேஜ் எடுக்க போறாங்கன்னு தெரியல. அவங்களும் இப்போ இந்த இயர்ல 2 டாக்டர்ஸ் எங்க ஊர்ல. எங்க ஊர்ல. ஆனா எங்க ஸ்கூல்ல நிறைய அச்சீவ்ஸ் இருக்காங்க. இப்போ ஒரு 5 எங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு 5 வந்துரும் நினைக்கிறேன். மெடிக்கல் படிக்கணுங்கிறது ரொம்ப நாள் ஆசையா இல்ல? ரொம்ப சின்ன வயசுல இருந்தே என்னோட எய்ம் அதுதான். ஸோ எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். இந்த வாய்ப்பு இது மூலியமா கிடைக்கும்னு நினைச்சிருக்கீங்களா? இந்த இடஒதுக்கீடு மூலியமா கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ண போது எவ்வளவு மார்க் எடுத்தீங்க? 190 அந்த மாதிரி தான் எடுத்தேன். ஒரு 4 மார்க்ல டிஃபரன்ஸ் போனதால திரும்பி இன்னொரு வாட்டி அட்டன் பண்ணலான்ட்டு திருப்பியும் அட்டன் பண்ணேன். ஸோ இப்போ 209 எடுத்தேன். ஸோ காலேஜ் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்னு. பாப்பா ஃப்ரம் பேர்ன்லேருந்தே அவங்களுக்கு காது கேட்காம இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஒரு 6 வயசுல தான் அவங்களுக்கு காது கேட்கலன்றதை ஐடென்டிஃபை பண்ணி இங்கே ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் தான் செக் பண்ணோம். ஸோ அப்போ இயர் போட்ட போதுலேருந்தே அந்த செக் பண்ண வராங்க இல்லையா, அப்போவே அவள் வந்து நானும் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவள் எய்ம் அப்பவே ஃபிக்ஸ் பண்ணிட்டா. ஸோ 2 அட்டெம்ப்ட் எழுதிட்டு இது 3rd அட்டெம்ப்ட்ல தான் அவங்களுக்கு ஓகே ஆயிருக்கு. கோயம்புத்தூர் இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் தான் கிடைச்சிருக்கு. ஸோ ஃபீல் ஹாப்பி. அவங்களுக்கு இப்போ மற்ற மாணவர்களோட சேர்ந்து படிக்கிறதுல என்னென்ன சிரமங்கள் இருந்தது முன்னாடி, இப்போ அதை தாண்டி அவங்களை படிக்க வைக்க எவ்வளோ நீங்க அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கீங்க? மற்ற மாணவர்களோட சேர்ந்து படிக்கும்போது இப்போ டீச்சர்ஸ் ஸ்டூடெண்டா கிளாஸ்ல போர்டு முன்னாடி இருந்து சொல்றாங்கன்னா இவங்களுக்கு அதை கேட்ச் பண்ண கஷ்டமா இருக்கும். ஸோ என் பிள்ளை பாத்தீங்கன்னா என்னதான் இயர் போட்டாலுமே லிப் மூமெண்ட் நோட் பண்ணுவா. ஸோ அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பேசும்போது தான் அவளால் சீக்கிரமா கேப்சர் பண்ண முடியும். ஸோ அந்த டிஃபிகல்ட்டி இருந்தது. இருந்தாலும் காட் கிரேஸ் இந்த பிடபிள்யூடி கோட்டால பாப்பாக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா, ரொம்பவே ஃபீல் பண்ணிருப்போம் பாப்பாக்கு இந்த மாதிரி ஒரு குறை வந்துருச்சுன்னு. இந்த குறை எங்களுக்கு வந்து பிளஸ் ஆனது இந்த பிடபிள்யூடி கோட்டா தான். ஸோ வி ஃபீல் ஹாப்பி. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா கூட பிள்ளைங்களுக்கு எந்த மாதிரி சப்போர்ட் பேரண்ட்ஸ் சைடுல கொடுக்கணும்னு சொல்றீங்க? பேரண்ட்ஸ் சைட்ல என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெற்றவங்களும் சொல்லணும். பிள்ளைங்களுக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் பாதுகாப்பாகவும் அவங்களுக்கு ஒரு முன்னோடியாகவும் இருக்கணும். அவங்க உடைஞ்சிற சமயத்திலையும் நம்ம தான் அவங்கள தூக்கி விடுற அளவுக்கு பேசணும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் பக்கபலமா இருக்கேன், நான் இருக்கேன் அவங்களுக்கு சப்போர்ட்க்குன்ற ஒரு 100% அஷூரன்ஸ் கொடுத்தா போதும். பசங்க பிடிச்சிட்டு மேல வந்துருவாங்க. என்ன ப்ராப்ளம்னாலும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த அஷூரன்ஸ் தான் நம்ம தரணும். அது பெரிய விஷயமா இருந்தாலும் சின்ன விஷயமா இருந்தாலும் என்ன நடந்தாலும் வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்லியா இருக்கிறத பொறுத்து அவங்களுக்காக நம்ம என்ன எஃபர்ட் போடுவோன்றது அவங்க பாக்குறாங்க இல்லையா. ஸோ அதை வச்சு அவங்க எல்லாமே நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அந்த அஷூரன்ஸ் கொடுத்தா போதும் தன் பிள்ளைங்களுக்கு. நான் இப்போ 531 மார்க் எடுத்திருக்கேன். எனக்கு மதுரை மெடிக்கல் காலேஜ் வந்து அலர்ட் ஆயிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் நீட் எழுதுறப்போ 349 தான் எடுத்தேன். ஆக்சுவலி எங்க அம்மா அப்பா 2 பேருமே படிக்கல.
அவங்க 2 பேரும் மீன் தான் பிடிக்கிற வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த 7.5 ஒன்று இருக்கிறதுனால என்னைய மாலை ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வர பெண்ணாலையும் ஒரு நல்ல மெடிக்கல் காலேஜில் போய் படிக்க முடியும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இதை ஏற்படுத்தி தந்த தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. எனக்கு ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவ். அப்பா என்னதான் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் அதை வெளியே கட்டிக்காம நான் சொன்னேன், எனக்கு வந்து டாக்டர் படிக்க ஆசையாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னேன். சரி போய் படிப்போ, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், காசு இது எதுவுமே உனக்கு எந்த பிடிச்சிருக்கோ அதை போய் படின்னு எங்கள் அப்பா தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன், அம்மா, அதுக்கப்புறம் என்னோட டீச்சர்ஸ் உண்மையிலே இன்ன வரைக்குமே அவங்க என்னை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. தேங்க்ஸ். உங்களுடைய மீனவ சமுதாய மட்டத்துல இருந்து ஒரு டாக்டரா நீங்க ஆமாம். பலர் இருந்துட்டா கூட உங்களுடைய குடும்பம் சார்ந்த முதல் ஆளா வரும்பொழுது எவ்வளவு பெருமையா இருக்கு? சொல்லப்போனால் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்னை மாதிரி எங்கள் ஊர் எங்கள் கிராமத்துல இருந்தும் பல பெண்கள் இதை மாதிரி வரணும்னு நான் ஆசைப்படுறேங்க. மருத்துவம் படிக்கிறதுக்கு ஏற்கனவே நீங்க முயற்சி பண்ணியிருக்கீங்களா? இப்போ ஒரு அட்டம்ப்ட்ல எழுத முடியும், அப்போ அது ஒரு பிரேக் இருந்திருக்கும். அது வந்து எப்படி அவங்க சப்போர்ட் பண்ணி உங்களை மேல கொண்டு வரணும்? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல 349 எடுத்தேன். நானும் அவ்வளோவா பெருசாக அதுக்கு முன்னாடிலாம் போய் கோச்சிங் சென்டர் சேர்ந்துலாம் படிக்கல. ஸ்கூலில் என்ன கொடுத்தாங்களோ அதை தான் படித்தேன். 349 எடுக்கவும் ஓகே நல்ல மார்க் தான். அதுக்கு முன்னாடி எனக்கு VIT இந்த மாதிரி அங்கெல்லாம் ஆஃபர் பண்ணாங்க. ஜிப்மரில் பேராமெடிக்கல் கிடச்சிச்சு, எய்ம்ஸில் நர்சிங் கிடச்சிச்சு. நான் எல்லாரும் சொன்னாங்க போகலாம்ல, நல்ல காலேஜஸ் தானே. பட் ஆனால் என்னோட இது வந்து நான் நீட் படிக்கணும், நான் டாக்டர் தான் ஆவேன், எனக்கு வந்து இதுதான் அப்படின்னு சொல்லவும் வீட்டில் வந்து உன் மேலே நம்பிக்கை இருக்குல்ல போ. அண்ணன் வந்து உண்மையிலேயே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து எய்ம்ஸ் கிடைக்குது, எய்ம்ஸில் நர்சிங் படித்தா உனக்கு என்ன போன்னு சொன்னாங்க. ஆனால் அண்ணன் வந்து தான் ரொம்ப நம்பிக்கை வச்சு இல்லை இந்த பிள்ளையால முடியும் போய் படிக்க சொல்லுங்கன்னு சொல்லி 1 இயர் ட்ராப் எடுத்து இப்போ 531 எடுத்து மதுரை மெடிக்கல் காலேஜ் எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம் ரொம்ப கஷ்டம் தான். ஆக்சுவலி ஒரு சில பேர்லாம் நினைப்பாங்க நம்ம வீட்டில் கஷ்டப்படுறாங்க, நம்ம எதுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும், அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஒரு சப்போர்ட்டிவ் ஃபேமிலி இருந்தால் யாராலையும் எல்லாத்தையும் சாதிக்க முடியுங்க. எல்லாரும் ஒரு சப்போர்ட்டிவ் ஃபேமிலி மட்டும் இருந்தால் மட்டும் போதுங்க. நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து வர்றோம். எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. நாங்கள் ஒரு ஏழ்மையான குடும்பம். என் தங்கச்சி போல வந்து வந்ததுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. எங்கள் மீனவ சமுதாயத்தில் இன்னும் நிறைய பேர் இதே மாதிரி படித்து பெரிய பெரிய இடத்துக்கு போன்றது